சப்ஸ்கிரைப் மற்றும் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா எங்கள் வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடனே கிடைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஆன்லைன் மேனியாவின் அன்பான வணக்கங்கள். அண்ட் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆன் கில்லிங் அ ட்ரீ. ஸோ இது வந்து ஒரு சின்ன போம் அண்ட் இட்ஸ் ஆக்சுவலி அ வெரி மீனிங்ஃபுல்லான ஒரு போம். அண்ட் இந்த போமோட ஆத்தர் ஜீவ் பட்டேல். ஓகே, ஜீவ் பட்டேல். ஸோ இந்த போம் ஃபுல்லாக எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு ட்ரீ வந்து நம்ம கட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த ப்ராசஸ்லேருந்து நெக்ஸ்ட்டு அதனுடைய ஜென்ரேஷன், அதாவது நெக்ஸ்ட் ட்ரீ சின்னதுலேருந்து திருப்பி அகேன் வந்து ஒரு ட்ரீ வந்து வளர வரைக்கும் உள்ள ப்ராசஸை வந்து பியூட்டிஃபுல்லாக இங்கே டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ இந்த ட்ரீயோட க்ரோத் இருக்குது இல்லையா, இதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹியூமன் லைஃபோட கம்பேர் பண்ணியிருக்காங்க, லைக் பர்சானிஃபை பண்ணியிருக்காங்க. ஸோ என்டையர் போம் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி பர்சானிஃபிகேஷன் தான் எம்ப்ளாய் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட், இட் டேக்ஸ் மச் டைம் டு கில் அ ட்ரீ, நாட் அ சிம்பிள் ஜாப் ஆஃப் நைஃப் வில் டூ இட். ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு ட்ரீயை கட் பண்ணுறது வந்து இட்ஸ் நாட் அ சிம்பிள் டாஸ்க். இது வந்து டேக்ஸ் மச் டைம் டு கில் அ ட்ரீன்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் நாட் அ சிங்கிள் ஜாப் அப்படின்னு சொல்லும்போது ஒரு குட்டி ப்ளோ அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம நைஃப் வச்சு கட் பண்ணோம், லைட்டாக ஹிட் பண்ணோம் அப்படின்னா தட் இஸ் நாட் இனஃப் டு கில் அ ட்ரீ அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட், இட் ஹேஸ் க்ரோன் ஸ்லோலி consuming the earth, rising out of it, feeding upon its crust, absorbing years of sunlight, air, water, and out of its leprous hide sprouting leaves. ஸோ இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இட் ஹஸ் க்ரோன் ஸ்லோலி கன்சியூமிங் த எர்த். ஸோ எப்படி இது வளருது? ஸ்லோவாக வளருது. ஓகே, ஸோ கன்சியூமிங் த எர்த் அப்படின்னு சொல்லும்போது எவ்ரி திங் இன் த எர்த்தை வந்து இட் இஸ் ஆக்சுவலி யூஸிங் தி ப்ராப்பர் யூஸ் ஆஃப் எர்த் பை ட்ரீ. ஓகே, அதுதான் வந்து இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ ஏர்த்லேருந்து ரைஸ் ஆகுது, ஃபீடிங் அப்பான் இட்ஸ் க்ரஸ்ட். ஸோ அதை இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் யூ கேன் see this picture. ஸோ இதுதான் ஏர்த் அப்படின்னா, ஆல்ரைட். ஸோ இதுதான் ஏர்த் அப்படின்னா ஃப்ரம் தி அப்பர் லேயர் ஆஃப் த ஏர்த்லேருந்து இட் இஸ் ஆக்சுவலி க்ரோயிங் அண்ட் feeding upon its crust, absorbing years of sunlight, air and water வந்து இது வந்து absorb பண்ணி years, for many years it is actually growing. Okay, and out of its leprous hide sprouting leaves. ஸோ இந்த இடத்துல leprous hide அப்படின்னு ஏன் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, லெப்ரசி அப்படிங்கிற ஒரு டிசீஸ் இருக்குது, ரைட். ஸோ அந்த லெப்ரசி பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப சொறியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இந்த ட்ரீயுடைய இந்த பட்டை இருக்குது பார்த்திங்களா, பட்டைன்னு சொல்லுவாங்க, இந்த இடம் வந்து அப்படி இருக்காமா, ஆல்ரைட். ஸோ அந்த இடத்துல இருந்தால் யூ கேன் see ஸ்மால் twigs coming up, ஆல்ரைட். ஸோ அதுதான் வந்து ஸ்ப்ரவுட்டிங் லீவ்ஸ். ஸோ இந்த மாதிரி ரஃப்பான சர்ஃபேஸில் இருந்து இந்த லீவ்ஸ்லாம் வந்து ஸ்ப்ரவுட் ஆகுது. ஸோ யூ கேன் ஆல்சோ கால் இட் அஸ் அ பர்சானிஃபிகேஷன். ஸோ அந்த ட்ரீ வந்து மறுபடியும் வளருது பார்த்திங்களா, அதனால வந்து இது பர்சானிஃபிகேஷன் அப்படின்னு கூட நம்ம வந்து சொல்லலாம், ஆல்ரைட். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இட் டேக்ஸ் டைம் டு கில் அ ட்ரீ, அது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பர்சானிஃபிகேஷன். அண்ட் நெக்ஸ்ட், பட் திஸ் alone won't do it. பட் இந்த மாதிரிலாம் வந்து பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக முடியாது. ஸோ சாரி, 2 lines are left. ஸோ hack and chop and this alone won't do it. ஸோ hack and chop அப்படின்னு சொல்லும்போது இந்த இடத்துல என்ன மீனிங் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். hack and chop. ஓகே, ஸோ நம்ம வந்து அதை கட் பண்ணி போடுறனால, ஓகே, அதாவது அடியோடு நம்ம அழிக்கிறதோ இல்லை கட் பண்ணுறதோ தட் இஸ் நாட் த கிரேட் டாஸ்க் டு கில் அ ட்ரீ. நாட் ஸோ மச் பெயின் வில் do it. Okay, அது ஒன்றும் பெருசாக ஒரு பெயின் இருக்காது. The bleeding bark will heal and from close to the ground will rise curled green twigs, miniature boughs, which if unchecked will expand again to former size. ஸோ இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, the bleeding bark, அதாவது நம்ம இப்போ ட்ரீ கட் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ ஒரு ஹியூமன் பாடி பார்ட் ஏதாச்சும் நம்ம நைஃபை கிச்சனில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும் போது கட் ஆகிடுச்சு, நம்ம ஃபிங்கரோ சம்திங் ஏதோ ஒரு wound ஆயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்லி இட் வில் ப்ளீட். ஸோ இந்த ப்ளீடிங் பார்க் மாதிரி ஓகே ட்ரீ நம்ம கட் பண்ணோம் அப்படின்னா ப்ளீடிங் ஆகுது. ஸோ இது என்ன ஆகும் அப்படின்னா இட் வில் குவிக்லி ஹீல் இட் செல்ஃப். ஓகே, அண்ட் இட் வில் ரைஸ் அகேன் ஃப்ரம் தி கிரவுண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மறுபடியும் இது வளர ஆரம்பிக்கும். எப்படி அப்படின்னா, கேன் யூ see the small twigs, ஆல்ரைட். ஸோ அந்த மாதிரி குட்டி குட்டியாக வளர ஆரம்பிக்கும். அண்ட் மினியேச்சர் பவுஸ். ஸோ மினியேச்சர் பவுஸ் அப்படின்னு சொல்லும்போது இந்த மாதிரி குட்டி குட்டியாக இருக்கிற ட்ரீஸ் இருக்குது பார்த்திங்களா, இதான் வந்து பவுஸ். ஸோ இப்படி தான் வந்து ஒரு பெரிய ட்ரீ வந்து உருவாகுது. அண்ட் இதை நம்ம வந்து செக் பண்ணாமல் விட்டுட்டோம் அப்படின்னா மறுபடியும் இது வளர்ந்து அது ஆல்ரெடி கட் பண்ணோம்லே ஒரு ட்ரீ, அந்த ட்ரீ மாதிரி வந்துடும். அதான் வந்து ஃபார்மர் சைஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஆல்ரைட். நெக்ஸ்ட், நோ, த ரூட் இஸ் டு பி
pulled out. ஸோ இந்த நோ அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி சொன்ன எல்லா ஸ்டெப்புக்கும் சேர்த்து நோ இல்லை, இதெல்லாம் ஒன்றும் அவசியம் கிடையாது. This cannot actually kill a tree. The root is to be pulled out. One of the anchoring earth, it is to be roped, tied and pulled out, snapped out or pulled out entirely out from the earth grave, and the strength of the tree exposed, the source white and wet, the most sensitive hidden for years inside the earth. ஸோ இது இடத்துல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இதோட ரூட் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு பார்ட்டாக வந்து நம்ம கட் பண்ணிகிட்டு இருந்தோன்னா that doesn't work. ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம ரூட், ஸோ ரூட் தான் வந்து ஸ்ட்ரென்த் ஆஃப் அ ட்ரீ. ஸோ அதை என்ன பண்ணிடணும், புல் பண்ணிடணும். ஒன் ஆஃப் த ஆங்கரிங் எர்த் அப்படின்னு சொல்லும்போது அதுதான் வந்து எர்த்தினுடைய ஒரு பிடிப்பு, ஸ்ட்ராங்கான ஆங்கர்னால் என்னது, ஒரு ஹோல், ஸ்ட்ராங் ஹோல். அதை நம்ம என்ன பண்ணிடணும், புல் பண்ணிடணும். ஸோ நம்ம என்ன பண்ணிடலாம், இந்த ட்ரீயை வந்து கயிறு கட்டி நம்ம என்ன பண்ணிடலாம், இழுத்துடலாம். ஸோ அதை வந்து ஸ்னாப் அவுட் பண்ணிடலாம். அது வந்து புல், அதாவது என்டையர் அந்த ரூட்டு வேர்லேருந்து எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணிடலாம், எர்த்லேருந்து அப்படியே எடுத்துடலாம். அண்ட் ஸ்ட்ரென்த் ஆஃப் த ட்ரீ வந்து எக்ஸ்போஸ். ஸோ அப்போது இந்த ட்ரீயை கட் பண்ணும்போது கீழே நமக்கு என்ன இருக்கும், வேறு, ஓகே, அண்ட் அதனுடைய மற்ற எல்லா விஷயங்களும் இருக்கும். விச் மீன்ஸ் அதனுடைய அந்த நியூட்ரிஷன்ஸ் எல்லாமே வந்து நம்ம வந்து பார்க்கலாம், ரைட். ஸோ இதை கட் பண்ணிட்டோம் அப்படின்னா யூ கேன் see so many like roots எல்லாம் வந்து இங்கே இருக்கும், கரெக்டாக. ஸோ இங்கே இருக்கிற அந்த எல்லா பார்ட்டும் எக்ஸ்போஸ் ஆகும் வெளியே, அதாவது பூமிக்கடியில் இருக்கிறது என்ன ஆகும்னா அப்படியே வந்து வெளியே வரும் இல்லையா. ஸோ அதை தான் வந்து இங்கே சொல்லியிருக்காங்க, ஓகே. ஸோ அந்த சோர்ஸ் ஒயிட்டாக இருக்கும், உள்ள மாய்ஸ்டர் தண்ணி இருந்துச்சுன்னா வெட்டாக இருக்கும். அதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று ரொம்ப வந்து நம்ம மறைச்சி வச்சுருக்கோம். அது வந்து ரொம்ப சென்சிட்டிவ், சீக்ரெட்லாம் வந்து பார்த்திங்கன்னா சென்சிட்டிவ்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி நம்ம சென்சிட்டிவ் பார்ட் ஆஃப் அ ட்ரீ என்னதுன்னு பார்த்திங்கன்னா இந்த ரூட்டு கடியில் இருக்கிற மண்ணு கடிக்கிற அந்த பார்ட் தான். ஸோ ஹிடன் ஃபார் இயர்ஸ் இன்சைட் தி எர்த், அது வந்து இவ்வளோ இயர்ஸாக மண்ணு கடியிலே என்ன ஆயிருக்குன்னா எர்த் கடியிலே ஹிடன் ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட், then the matter of scorching and chopping in sun and air, browning, hardening, twisting, withering, and then it is done. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நெக்ஸ்ட் என்ன பண்ணோன்னா கட் பண்ணிட்டோமா, அது என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம சன்லைட்டில் போட்டு லைக் என்ன சொல்கிறாங்கன்னா காய வைக்கணும், ஓகே. இந்த சன் அண்ட் ஏர், சாப்பிங் அண்ட் என்ன சொல்கிறேன்னா ஸ்காட்சிங். நெக்ஸ்ட் அது நம்ம அந்த சன்லைட்னால என்ன ஆகுனா ப்ரௌன் ஆகுது, நெக்ஸ்ட் ஹார்ட் ஆகுது, ட்விஸ்ட் ஆகுது, விதரிங், அண்ட் தென் இட் இஸ் டன். இந்த மாதிரி ப்ராசஸ் எல்லாம் அண்டர் கிரவுண்ட் பண்ணதுக்கப்புறம் தான் ஃபைனலி இட் இஸ் டன், முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகே. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ராசஸ் ஆஃப் கில்லிங் எ ட்ரீ அப்படிங்கும்போது ரொம்ப பெயின்ஃபுல்லான ஒரு போம். இது வந்து ஹியூமனோட லைஃப்பை வந்து நம்ம அழிக்கிறதுக்கு ஈக்குவலாக தான் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த பியூட்டிஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய போய்ட் வந்து பர்சானிஃபை பண்ணியிருக்காங்க. இப்படியாச்சும் நம்ம மனுஷங்களுக்கு வந்து இன்னும் மரங்களை அழிக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு தாட் வரணுமே அப்படிங்கிறதுக்காக வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது ரொம்ப 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 நல்ல ஒரு போம். அண்ட் நமக்கு வந்து ரொம்ப சென்சிட்டிவான ஒரு போம். அதை வந்து எப்படி கட் பண்ணுறாங்க, அதுக்கு எவ்வளோ வலிக்கும், அதோடய லைஃபே போச்சு, அவ்வளோதான், ஓகே. நம்ம ஈஸியாக சொல்லிடுற ஒரு ட்ரீயை கட் பண்ணுறதுன்னு, ஆனால் அதுக்கு கட் பண்ணுறதுனால எவ்வளோ பின் விளைவுகள் இருக்குதுன்னு நம்ம தான் ஃபேஸ் பண்ணுறோம், ஓகே. ஸோ நம்ம வந்து இனிமேலாச்சு we'll try to plant some trees at least, ஓகே, ஃபைன். ஸோ இதில் வந்து மோஸ்ட்லி பர்சானிஃபிகேஷன் அப்படிங்கிற ஒரு ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் தான் மோஸ்ட்லி வந்து எம்ப்ளாய் பண்ணியிருக்காங்க. ஆல்ரைட், ஃபைன். ஸோ மூவிங் ஆன் டு தி ஆத்தர்ஸ் நோட், Dr. Gieve Patel, he is actually very famous, very important, is one of the prominent Indian poets. So Indian அப்படிங்கிறனாலே Indian authors யாராக இருந்தாலும் அவங்க வந்து கண்டிப்பாக இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. His famous works include Evening, Forensic Medicine and From Bombay Central. He has also penned 3 plays, 3 plays வந்து இவங்க எழுதியிருக்காங்க. He has been conducting a poetry workshop in Rishi Valley School for more than a decade. This poem is taken from his poetry collection Poems, published in the year 1966. ஸோ எந்த இயர்லேருந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க, 1966ல். எந்த கலெக்ஷன்லேருந்து இந்த போம் எடுத்திருக்காங்கன்னா போம்ஸ் அப்படிங்கிற அந்த கலெக்ஷன்லேருந்து இந்த ஒன் ஆஃப் தி போம்ஸ் வந்து எடுத்திருக்காங்க, ஓகே. ஸோ மீனிங்ஸ் எல்லாமே நம்ம வந்து பார்த்தாச்சு. கொஷின் பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. It takes some much time to kill a tree. Not a single jab of the knife will do it. அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கொஷின் பாருங்கள். Can a single jab of the knife kill a tree? Definitely not. Why does it take much time to kill a tree? எப்படி வந்து எதுக்கு நேரம் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா அது இயர்ஸ் கணக்கு வந்து பார்த்தீங்கன்னா it is actually growing. So it is really hard to cut a tree. It has grown slowly, consuming the earth, rising out of it, feeding upon its crust, absorbing. So how has the tree grown? எப்படி வந்து வளருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா slowly consuming the earth and அதை ஃபீட் பண்ணிவிட்டு அந்த ஏர்த்லேருந்து எல்லாத்தையும் ஃபீட் பண்ணிவிட்டு வளர்த்துன்னு சொல்கிறாங்க.
What does the tree feed from the crust? Though, so என்ன சொல்கிறாங்க, இந்த ட்ரீ வந்து feeds sunlight, air, water from the crustலேருந்து இதெல்லாம் எடுத்துக்குது nutritions. And out of its leprous hide sprouting leaves. What does the phrase leprous hide means? Leprous hide அப்படின்னு சொல்லும்போது discolored bark of the ட்ரீ. அப்போ அந்த லெப்ரஸாக இருக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த ஏரியா வந்து ரொம்ப ப்ரௌனிஷாக இருக்கும், வேறு கலர் மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட், வாட் கம்ஸ் அவுட் ஆஃப் த லெப்ரஸ் ஹைட்? என்ன வருது? ஸ்ப்ரவுட்டிங் லீவ்ஸ் தான் அந்த இடத்துலேருந்து வெளியே வருது. த ப்ளீடிங் bark will heal and from to the ground will rise curled green twigs miniature boughs. What will happen to the bleeding bark? அப்போ என்ன ஆகும்? மறுபடியும் ஹீல் ஆகிட்டு அதுலேருந்து மறுபடியும் வெளியே வரும். What will rise from the close to the earth அப்படின்னு சொல்லும் போது curled green twigs and miniature boughs வந்து அடியிலேருந்து வரும்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட், the root is to be pulled out, one of the anchoring earth. அப்போ why should the root be pulled out அப்படின்னு சொல்லும்போது it is the லாஸ்ட் ஒரு த ஃபைனல் ஸ்டேஜ் டு கில் அ ட்ரீ. வேறு வழியே இல்லைன்னா அப்படி தான் வந்து எடுக்கணும்னு சொல்கிறாங்க. ப்ளீஸ், ஆக்சுவலி இது வந்து பாசிட்டிவாக சென்ஸான ஒரு விஷயம் இல்லை, இவ்வளோ கொடூரமாக வந்து பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் இங்கே சொல்லியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட், வாட் டஸ் ஆங்கரிங் earth மீன்? ஸோ ஆங்கரிங் earth மீன்ஸ் தட் த ரூட்ஸ் ஃபிக்ஸ் டு தி earth strongly like an anchor. ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து பிடித்தல் வச்சுருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட், ஒரு சம்மரி மாதிரி கொடுத்துருக்காங்க, பார்க்கலாம். The poet explains the process of killing a tree. A lot of work has to be done in order to root it out completely. It cannot be accomplished by merely cutting it with a knife. The tree has grown strong with the help of sunlight, water and nutrients of the soil for the countless of years. Even the bark of the tree gives rise to leaves. The boughs sprouts new twigs and leaves. In a short period they grow into a new tree. So to kill it completely, one should take out its roots completely from the soil. Then they should be exposed to sunlight and heat. Only then the tree will be completely killed அப்படின்னு சொல்கிறாங்க. Next, what is the poem about? It is about killing the tree. Then what are the lessons to be learned from the poem அப்படின்னு கேட்டாங்கன்னா, ஸோ என்ன அப்படின்னாக்கா நேச்சர் அண்ட் அதனோட லாங்ஜிவிட்டி பற்றி சொல்கிறாங்க. நம்ம ட்ரீ வந்து we should not cut or destroy a tree அப்படிங்கிற ஒரு லெசன் கூட நமக்கு சொல்லித்தராங்க. What are the sources, life sources needed for a tree to grow? என்னென்ன தேவை அப்படின்னா sunlight, air and water, which is very common, very well known. Next, what does the poet mean by bleeding bark? ஸோ bleeding bark அப்படின்னு சொல்லும்போது once we cut the bark அந்த saplings எல்லாம் வந்து வெளியே வரும் இல்லையா, ஸோ அதான் வந்து bleeding barkனு சொல்கிறாங்க. ஓகே, fluid, ஓகே, அது வந்து கம்பேர் பண்ணுறாங்க bloodக்கு. Why the poet says no in the beginning of the third stanza? So mere hacking and the chopping வந்து that just alone cannot kill a tree அப்படின்னு சொல்கிறாங்க. That's why. How should the root be pulled off? அப்போ என்ன சொல்லணும்னா அதை கயிறு கட்டி இழுத்து and snap பண்ணணும். அதுக்கப்புறம் we should expose it to sunlight. What is it hidden inside the earth for years? எதுனா அந்த roots and அதனுடைய அந்த மற்ற materials and the nutrients எல்லாமே. What finally happens to the tree in this poem? Finally the tree is actually killed. Okay, so sad ending, right? Yeah. Okay, so through this poem we can learn one thing, that at least we need to plant saplings. Okay, so try to plant saplings. And one important thing is that this poem is also like figure of speech இருக்கு. என்னன்னா enjambment. I have already told you enjambment அப்படின்னு சொல்லும்போது பாஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கொஞ்சம் சென்டென்சஸ்க்கு அப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா பாஸ் இருக்கும், இல்லாட்டி பாஸே இருக்காது, பிரேக் அவ்வளோவா இருக்காது. ஸோ அந்த மாதிரி இருக்கிறது enjambment. ஓகே, கேன் யூ see the first, second and third line இங்கே தான் ஸ்டாப் ஆகுது, ரைட்? ஸோ இந்த மாதிரி இருக்கிறது வந்து enjambment. ஓகே, ஸோ with this wonderful note I end this video. So thank you so much for watching. Hope you all understood. So all the best.